உடல்நல செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு உண்மை தகவல்களை உங்களுக்கு திரட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அவை சுய அனுபவத்திலிருந்தும் பிறருடைய உண்மை அனுபவத்திலிருந்தும் பெறப்படுகின்றன. பணத்திற்கும் உடல் நலத்திற்கும் உள்ள தொடர்பை இந்த பதிவில் காணப்போகிறோம். இவை பல புதுமையாகவும் இருக்கக்கூடும். பொறுமையாக யோசித்து நீங்கள் முடிவுக்கு வரலாம். இயல்பாகவும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கும் தேவையானதை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் பணம்தான் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து எனலாம். இவ்வாறு தேவையான பணம் என்பது மிகவும் சொற்பம் மட்டுமே. அன்றாடம் எளிய உணவுக்கு தேவையானதைத்தான் அது குறிக்கிறது. அதற்கு மேற்பட்ட பணம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. தேவைக்கு மேல் வைத்திருப்பவனே திருடன் என்று தேசப்பிதா குறிப்பிட்டதை இங்கு நினைவில் கொள்ளத்தக்கது. இப்படி தேவைக்கு மேல் பணம் வைத்திருந்தால் நாவிற்கும் வயிற்றுக்கும் தேவைக்கு அதிகமானவற்றை வாங்கி உண்ண தூண்டுகிறது. இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. நாளடைவில் பெரிய நோய்களில் சிக்கி, அதுவும் பெரிய இடங்களில் சென்று பெரிய வைத்தியங்களை செய்து அவர்கள் எதிர்பார்க்கும் பணத்தை இழந்து விடுகிறார்கள். அத்துடன் உடலையும் மோசமடைய செய்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்யாமல் நல்ல முறையில் மட்டுமே செலவு செய்கிறவர்கள் மிகவும் சுருக்கமே. அதுவும் விரல் விட்டு எண்ணும் அளவில்தான் இருக்கிறார்கள். காரணம், எது சரி என்று அறிந்தவர்கள் மட்டுமே அவ்வாறு செய்ய இயலும். அதற்கு நமது அறம் என்ற ஒழுக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் இங்கு நிலவையில் இல்லையே. மற்றொரு முக்கிய விஷயமும் உண்டு. அதிக பணம் உள்ளவர்கள் சிந்தனையில் ஒரு காலம் சரியான சிகிச்சை புலப்படுவது இல்லவே இல்லையாம். தவறான சிகிச்சை செல்வதே அவர்களுடைய விதி என்கிறது புள்ளிவிவரம். இப்படி செல்பவர்களின் இறுதிக்கால முடிவும் அப்படியே சிக்கலானதாகவும் இருந்து விடுகிறதாம். அதிலும் மிக அதிக செல்வம் உள்ளவர்களின் இறுதி முடிவு 4 சுவர்களுக்கு இடையில் ஆபத்தானதாகவே முடிகிறதாம். இதில் இருந்து தப்புவது முடியாத காரியமாகவே கூறப்படுகிறது. அதாவது இயற்கையான முடிவு என்பது இல்லையாம். இது குறித்து விரிவாக தனியாக பின்னர் ஒரு பதிவில் உங்களுக்கு தரப்பட உள்ளது. காலம் முழுக்க கடினமாக உழைத்து சிறுக சிறுக சேமித்த பணத்தையெல்லாம் ஒரு நல குறைவுக்கான சிகிச்சையில் இழந்து விடுவதா? இது குறித்து ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தாலே உண்மை தானாக விளங்கிவிடும். இது சம்பந்தமான அதிர்ச்சியூட்டும் பல உண்மைகளை நமது முதல் மீடியா உரைக்க உள்ளது. தொடர்பிலேயே இருங்கள். போனது போகட்டும். உண்மையை உணர்ந்து உண்மை வாழ்வுக்கு திரும்புவோம். பின்னர் வரும் பதிவுகளில் சந்திப்போம். அதுவரை நன்றி.